குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சதய நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக சதய நட்சத்திரம் எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா இந்த சதய நட்சத்திரம் தான். இவங்கள மாதிரி யாருமே புத்திசாலியா இருக்க முடியாது. இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணங்கள், நிறைய கற்பனைகள், இவங்க எல்லாமே இவங்கள்ட்ட பயங்கரமா இருக்கும். இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே சதயத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம், பிரம்மாண்டமா சிந்திக்க குணம், புத்திசாலி குணம் எல்லாமே இந்த சதயத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஆளுங்க தப்பல தன்னை மாத்திக்கிட்டு அந்த காரியத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா அந்த சதய நட்சத்திரக்காரங்க தாங்க. ஒரு காரியத்தை நேரு வழியில போகாம ஷார்ட் வெளியில போய் அந்த காரியத்தை அடிச்சு முடிச்சு நொறுக்கிட்டு வந்துருவாங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நான் கெட்ட வேண்டாமாங்க. அப்படிப்பட்ட குணம் இந்த சதயத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு நட்சத்திரம் யாரு, அதிபதி ராகு பகவான். அப்ப பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம், எதுலையுமே பெருசா நம்ம சாதிக்கணும், பெரிய லெவலில் நம்ம பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த சதய நட்சத்திரம் பிறந்துட்டாவே தன்மானம் தன்னம்பிக்கை விடவே மாட்டாங்க. ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன், உங்களுக்கு எந்த திசை வந்தா யோகம், எந்த திசை வந்தா பலவீனம், இதையும் இந்த வீடியோல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம சதய நட்சத்திரம் 4 பாதமும் முழுக்க கும்பராசியில தான் வரும். இப்ப சதய நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரே கேரக்டரா ஒரே மாதிரி செயல்பாடுல இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருப்பாங்க. அது எந்தெந்த துறைன்னா அவங்களுடைய பாதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 4 பாதமும் அதுல வரும். 4 பாதம் வரும்போது 4 விதமான குணம் உங்கள்ட்ட இருந்து பிரியும். எப்படின்னா 4 விதமான குணம் உங்கள்ட்ட இருந்து இருக்கும். 4 விதமான கேரக்டரா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு எந்த துறை நல்லா இருக்கும், எந்த துறை நல்லா இருக்காது, இந்த நட்சத்திர பாதத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. பொதுவா இந்த ராகுனாவே பிரம்மாண்டம் தான், பெருசா சாதிக்கக்கூடிய எண்ணம் தான், புத்திசாலி தான், பெரிய படிப்பு தான், பட்ட படிப்பு தான், எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படி. ராகு மட்டும் நல்லா யோகமா இருந்ததா இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற லெவலுங்க. எடுத்து பாருங்க சதயனத்துல பிறந்தவங்க. இப்ப 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் இதுக்கான பலன் தான் இது. 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க டக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டார். எப்படி டக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும்.
இந்த 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க மட்டும் பயங்கரமா அறிவாளியா இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. குடும்பத்துல அப்பா அம்மாவா இவர் தான் இருப்பார். அப்பாவுடைய தொடர்புல இவருடைய தொடர்பு பயங்கரமா இருக்கும். குடும்பத்துல ஆதிக்கம் அதிகமா இருக்கும். பிறந்த இடத்து வெளியில போறது, இல்ல வெளியூர் போறது, ஒரு ஊர் தலைவராக இருக்கிறது, ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை எடுத்து பாக்குறது, ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்தா இருக்குது, கௌரவமா இருக்குது, எல்லாமே இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. மருத்துவர்கள், குழந்தை டாக்டர், எப்படிங்க குழந்தை டாக்டர், குழந்தை நிறுவனம், கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறது, ஆன்மீக சம்பந்த சில மீடியால போறது, எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க. சதய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க. ஆனா இவங்க லட்சியம் மட்டும் விடாம சாதிப்பாங்க. யாருடைய எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் யாருன்னா அந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. 100% அந்த குணம் இருக்கும். நம்ம தைரியமா சொல்லலாம், அந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சதய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க. இதே 2ஆம் பாவத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர் தனியா இருக்கும். இவருடைய தொழில் உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் சதய நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை இந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருக்கணும், இருப்பாங்க. நல்லா ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய குணம், உழைப்ப ரொம்ப போடுவாங்க, ரொம்ப பந்தா காட்டிக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருக்கும். கொஞ்சம் கோபதாபங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், இது எல்லாமே சதய நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருக்கணும், இருப்பாங்க. நிறைய கற்பனை, நிறைய ஒரு தொழில், இதெல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும். 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க சொந்தமா தொழில் பண்றது, மாமனார் மாமியை ரொம்ப அனுசரிக்கிறது, இல்ல அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது, இது மாதிரி நிறைய தடைகளை சந்திப்பாங்க. சொந்தமா இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி நிறைய ஆசை இவங்க மனசுக்குள்ள ஒரு வண்டி வாகன ஆசை, பூமி ஆசை, இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க சதய நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்க. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிக்காம வெளியே வர மாட்டாங்க. இதுதான் சதய நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்களுடைய குணம் அப்படி இருக்கும். ஒரு லட்சியவாதி, லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே சதய நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல பிறந்திருக்காங்க பாருங்க, இவங்களுடைய கேரக்டர் தனி கேரக்டருங்க. படிப்பு கல்வியில சூப்பரா சாதிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இவங்கதான். லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே லாபம் லாபம் லாபம், காசு காசு, பணம் பணம், இதை பத்தி தான் சிந்தனை ஓடும். நான் பணம் பண்ணணும்னு சொல்லல, ஒரு அந்தஸ்தா பார்ப்பாரு. சில பேர் பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இந்த 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கற்பனை திறன் கிட்ட அதிகமா இருக்கும். நிறைய படிச்சிருப்பாங்க, கல்வி விரும்புவாங்க. நிறைய பேர் இந்த வட்டி தொழில் பண்றது, கெமிக்கல் ஃபீல்ட வேலை பார்க்கறது, பெரிய பெரிய ஒரு மருத்துவர்கள், பல் டாக்டர், இது எல்லாமே இவங்க சொல்லலாம். மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே இந்த சதய நட்சத்திரம் அந்த 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க 100% இருப்பாங்க. காசு பணம் கொடுத்து வாங்குறது, நகை கடை வச்சுக்கிறது, எல்லாமே இவங்க நம்ம சொல்லலாம். 1ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் அதிகமா இருக்கும். என்ன எல்லா விஷயம் ஒரு மந்தமா இருந்து ஒரு வேலையை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல டேலண்டான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த நிலையிலும் அவங்க படிப்பாங்க. எந்த அளவுக்கு போய் படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சு படிப்பு கல்வியில நிறைய பேர் சாதிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுனா அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க தான். ஆரம்ப கல்வியா இருக்கட்டும், எந்த கல்வியா இருக்கும், எல்லா கல்வியிலையும் ரொம்ப சாதிச்சு அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட உண்டு. சதய நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு புத்திசாலி குணமும் நல்ல டேலண்டான குணமும் இவங்கள்ட்ட இருக்கணும், இருக்கும். பயங்கரமான அறிவாற்றல் இவங்கள்ட்ட உண்டு. நல்ல சிந்தனையாற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதே 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க சொல்றது இவங்க தான் பயங்கரமான ஒரு குணம் இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்க, மருத்துவர்கள், டாக்டரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கு. நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட துறை,
அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா பணம் புழங்குற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இவங்க இருப்பாங்க. மெயினா ஒரு புத்திசாலி குணம், அறிவுத்திறன் இவங்கள்ட்ட எப்போதுமே அதிகமாவே இருக்கும். அதாவது இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுடைய குணம் இப்படி இருக்கும். ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. ஆனா இவங்க வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நிறைய இருக்கு. சதயத்து 4ஆம் பாதத்துல பிறந்த மேக்சிமம் இங்க இருக்க மாட்டாங்க. வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், சொந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதான் உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள். இப்ப உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை இருக்கும்? ராகு திசை ஆரம்ப திசை, ராகு திசை 18 வருஷம் வருங்க. ராகு திசை ராகுபம் நல்லா இருந்தாலும் டாப்ல பெரிய லெவல்ல ராகு திசை ஒரு சாதிக்கக்கூடிய திறமையை கொடுத்துட்டு போயிடும் ஆரம்பத்துல. நான் சொல்ற 18 வயசுக்குள்ள சொல்றேன். நல்ல ஒரு டேலண்டான ஒரு விஷயம், நல்ல ஒரு புத்திசாலி குணம், எல்லாமே நல்ல ஒரு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். ராகு திசை எப்போ வந்தாலும் சரி இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே ராகு சரியில்லைன்னா அடிப்படை கல்வி தடைப்படும். நான் சொல்றது 5ஆவதுல இருந்து 10ஆவது 10th எடுத்துங்க, அந்த கல்வியை தடை பண்ணும். ஒரு சில பேருக்கு பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும். ராகு திசை ஆரம்பத்துல வரும்போது ஒரு அடி வாங்கிடும். சில பேர் சொல்றாங்களா, நான் பிறந்திருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன இதுதான் காரணமா இருக்கும். நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இதே நல்லா இருந்தா நல்லா யோகத்தை, குடும்பத்தை, நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்புலாம் வந்துடும். அதாவது இந்த ராகு தசை ஆரம்ப தசை. அடுத்து பாத்தீங்கன்னா ராகுக்கு அப்புறம் குரு தசை வரும். உங்களுக்கு குரு தாங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு தான் நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு திறமை, வருமானம், குடும்பம், இன்கம், லாபம், ஒரு அந்தஸ்து கௌரவத்துக்கு போறது, நான் மதிக்கிறாப்புல இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி அள்ளி கொடுத்துரும். அந்த குரு நல்லா இருந்துட்டா கொடுத்துரும். குரு சரியில்லைன்னா வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப கீழே போயிடுவாங்க. குரு வரும்போது திருமணம் பண்ணிடுவாங்க. எப்படி குரு தசை வரும்போது, குரு புத்தி வரும்போது உங்களுடைய திருமணம் நடக்கூடிய அமைப்பு வரலாம். புதுசா ஆசைப்பட்ட பெண்ண காதல் திருமணமா 2வது எல்லா திருமணமும் முடிஞ்சிடும் குரு தசை 16 வருஷத்துக்குள்ள. நான் சொல்றது அப்ப இவங்களுக்கு 30 வயசுக்குள்ள நம்ம கேரண்டியா சொல்லிடலாம் திருமணத்தை முடிச்சிருவாங்க. 32 வயசுக்குள்ள 35 வயசுக்குள்ள நம்ம சொல்லலாம் திருமணங்கள் நடந்துரும் அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம். குருக்கு அப்புறம் சனி தசை வருது பாத்தீங்களா. சனி தசை ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு தடையும் கொடுத்துரும். ஏன்னா சனி தசையும் வரக்கூடாது, 7ரை சனி வரக்கூடாது, ஒரு சில பேர் பாதிப்பை காட்டிடும். ஆனா சனி தசை வந்துட்டாவே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர் இது எல்லாமே பார்க்கும். கொஞ்சம் சோம்பறியா மந்தமா இருப்பாங்க சனி தசை சனி புத்தி வந்தாவே. ஆனா ராகு குருவை விட சனி தசை ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு. ஏன்னா அந்த ராகுவும் சனியும் நட்பு கிரகம் வர்றதுனால சனி தசை சில பேருக்கு டாப்பா கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு இது மாதிரி அமைப்பெல்லாம் கொடுத்துரும். குடும்பத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு சார்ந்த விஷயம் கொடுத்துரும். சனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் தசை. புதன் தசை வரும்போது பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க பூர்வீக சொத்து, பூர்வீக இடங்கள் அமையிறது, சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை ஒரு சில பேர் சந்திப்பாங்க, அதுல இருந்து வெளியில வருவாங்க. இதெல்லாம் நிறைய ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸை பார்க்கறாப்புல வரும். குழந்தைகளுக்கு ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் வரலாம். இது மாதிரி இந்த தசா பத்தி கண்டிப்பா கொடுத்துரும். அப்ப புதன் வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. புதன் வரும்போது, குரு வரும்போது, சனி பவன் இதுல கவனமாக இருக்கணும். எப்போதுமே உங்களுக்கு சூரிய தசை சரி இருக்காது. சூரிய தசையும் சந்திர தசை ரெண்டுமே ஒரு பலவீனத்தை கொடுத்துரும். இதுல கவனமா இருக்கணும். அடுத்த பதிவுல லக்ன பதிவுல கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.